முதல்வன் படப்பாணியில் இன்று ஒரு கைது நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவில் என்ன சொல்வது, ஒரு வித்தியாசமான முறையில் கொஞ்சம் ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம் சேர்ந்த முறையில் ஒரு கைது. இது இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக? அதை பற்றி சற்று ஒரு சுருக்கமாக பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்கே 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அப்போதைய இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச ஓட்டு போட்ட மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு அவர் நாடு நாடாக கடந்து சென்றபோது அவர் ராஜினாமா செய்த பிறகு அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டார், தெரிவு செய்யப்பட்டார். அதன்படி அவர் 2022 ஜூலையிலிருந்து 2024 செப்டம்பர் வரை ஜனாதிபதியாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட 26 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அதன் செலவு மட்டுமே அரசாங்கத்தின் கூற்றுப்படி இலங்கை ரூபாய்ப்படி 600 மில்லியன் ரூபாய். ஸோ இதிலே குறிப்பிடத்தக்க ஒரு பயணம் 23ஆம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்கா கியூபாவுக்கு G77 நாடுகளுக்கு இடையிலான மீட்டிங் ஒன்றில் பங்கு பெற்றுவதற்காக சென்றிருந்தார். அதன் பின்னர் அதன் தொடர்ச்சியாக லண்டனுக்கு ஒரு பயணம் செய்திருக்கிறார். என்ன சொல்வது, 10 பேர் அடங்கிய ஒரு குழுவுடன், அவரது மனைவியார் உட்பட. ஸோ இந்த லண்டன் பயணமானது அரசு முறை பயணம் அல்ல என்றும் அது ஒரு தனிப்பட்ட ரீதியான, அதாவது அவருடைய மனைவியாரின் பட்டப்படிப்பு கிராஜுவேஷன் செரமனி ஒன்றிற்காக சென்றுள்ளதாகத்தான் இப்பொழுது அரசாங்கம் தெரிவித்து, இந்த செலவு முழுவதும் கிட்டத்தட்ட 16.5 மில்லியன் இலங்கை ரூபாய், இதை அமெரிக்க டாலரில் கன்வெர்ட் பண்ணினால் ஏறத்தாழ ஒரு 50,000 அமெரிக்கன் டாலர் அரசாங்கத்திற்கு செலவு ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட பயணத்திற்காக. ஸோ இந்த குற்றத்திற்காகத்தான் அவர் இன்று இது தொடர்பான விசாரணைக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய பிணை மனுக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இன்று இரவு, அதாவது நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை நேரப்படி. ஸோ இது ஒரு என்ன சொல்வது, இது ஒரு சினிமா பாணியிலான ஒரு விதத்தில் தான். முதல்வன் படத்தில் அந்த ரகுவரனை கடைசியாக இரவில் கைது செய்வது போல பின்னேரம் சென்ற பிணை வழக்கு இரவு 9:30 10 மணிக்கு பின்னர் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிணை நிராகரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் இன்பிட்வீன் அந்த டைமில் என்ன சொல்லுவது, சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. அவருடைய ஆதரவாளர்கள் வெளியே நின்று கூச்சலிட்டதும், நீதிமன்றத்தில் வளாகத்தில் வழமைக்கு மாறாக பவர் கட், மின்சாரம் இல்லாமல் தடைப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு இப்படி நிறைய குளறுபடிகள், பிரச்சனைகள் நடந்துதான் இந்த தீர்ப்பு இன்றைக்கு பிணை நிராகரிக்கப்பட்டது வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஸோ இப்போ இதில் இது இன்று நடந்த நேற்று